என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 27ஆம் நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பிற இனத்தவர். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் 8 14 வசனங்கள் முடிய. ஈசாயின் குலக்கொழுந்து ஒருவர் வருவார், மக்களினங்கள் அவரையே எதிர்நோக்கி இருப்பர் என்று ஏசாயா கூறுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவனின் நாட்டிலே நாம் பிறந்து வளர்ந்தாலும் நாம் சாதி பார்க்கிறோம், செல்வந்தர்கள் என்று மேன்மை பாராட்டுகிறோம். படிப்பு கூட நமக்கு கர்வத்தை உண்டாக்குகிறது. இதே போலத்தான் இஸ்ரவேலரும் இஸ்ரவேல் அல்லாதவர்களை இழிவாக கருதினர். காரணம், இவர்களிடம் நியாயப்பிரமாணம் இருந்தது. அதனால் ஒழுக்க நெறியிலும் ஆன்மீக நெறியிலும் சிறந்திருந்தனர். கிறிஸ்துவுக்கு பின்னும் கூட மற்றவர்களை இவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. ஆனால் ஆதியாகமம் 22:18 ஆபிரகாமுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சங்கீதக்காரனோ, ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்கிறான். சங்கீதம் 114:1. இதே கருத்தை சங்கீதம் 18:49 வற்புறுத்துகிறது. ஏசாயாவும் எல்லா இனத்து மக்களும் ஈசாயின் வேராகிய கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஏசாயா 11:10. இப்படியெல்லாம் இஸ்ரவேலருடைய முற்பிதாக்கள் சொல்லியிருந்தும் அவர்கள் மற்ற மக்களை முழுமையாக கிறிஸ்தவத்திற்குள் ஏற்க மறுத்ததால் பவுலடிகளார் அவ்வப்போது இந்த சத்தியத்தை நினைவுபடுத்துகிறார். உடனே 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறார். தேவன் இஸ்ரவேலரை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கும் தானே வேண்டும். அதற்கு நம்மிடம் விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசமும் பரிசுத்த ஆவியினால் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். வசனம் 13. மேலும் 14ஆம் வசனத்தில் நாம் நற்குணத்தினாலும் சகலவித அறிவினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்கிறார். அப்படி இருந்தால் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, நாம் நம் நண்பர்களுக்கு, நம் சபையினருக்கு, இனத்தாருக்கு என்று ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வது அவசியம். வேத சத்தியங்களை மனத்தாழ்மையுடன் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வோமானால் நாம் பக்தியில் வளர முடியும். சாதிகள் இல்லையே நமக்கு, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். சாதிகள் இல்லையே நமக்கு, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஜெபம். தேவனே, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை எங்களுக்குள் உருவாக்கி தாரும். நாங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உமக்குள் வளரும் புத்தியை தாரும். ஆமேன்.